பார்வையற்றவர்கள்ட்ட வாக்கு வங்கி இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பார்வையற்றத்தில் இன்னும் பள்ளத்தில் தள்ளி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பார்வையற்றவர்களுடைய மாதாந்திர உதவித்தொகை ஒரு 1500 மற்ற மாநிலம் கொடுக்குற மாதிரி ஒரு 5000 கொடுக்கணும்னு கேட்டோம். பார்வையற்றவர்களுக்கு எதிரான ஆணையன் 24 திரும்ப பெற்றுக்கிட்டு 159 அடிப்படையில் பணிவாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டோம். இந்த 2 கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்காக எங்கள் துறையை வைத்துக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதல்வரை சந்திப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்னு இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். காவல்துறை சொல்கிறப்ப இது வெறும் போராட்டம் அல்ல, ஒரு நாள் அடையாள உண்ணாநிலை போராட்டம். எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் போராட்டம் பல வடிவங்களில் தொடரும். எந்த தேர்தல் அறிக்கையில் யாரும் எதுவும் கொடுக்க, பழைய தேர்தல் அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகள் என் கரங்களில் எடுத்துகிட்டு அவர்களை உயர்த்துவோன்னு சொன்னார். ஆனால் எதுவும் செய்யலை. முதல்ல மாற்றுத்திறனாளிகள்கிட்ட ஒரு வாக்கு வங்கி இருக்குதுன்றதை எல்லா அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கணும். அதுதான் எங்களுடைய முதன்மையான நிலைப்பாடு. அப்படி புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய உண்மையான தேவைகளை சந்திக்கிற அரசியல் கட்சிக்கு மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட எங்களுடைய சொந்தங்களுடைய வாக்கு கண்டிப்பாக இருக்கும்.